தேவன் நமக்கு கிருபையாய் இந்த 6வது மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 6வது மாதம் கர்த்தருடைய ஆளுகையின் மாதம் என்று நான் அறிவிக்கிறேன். ஆதாம் என்ன பேரிட்டானோ அதுவே அதற்கு உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. இந்த மாதம் கர்த்தருடைய ஆளுகையின் மாதம். ஆமென். சொந்த அதிகாலை வேளையில இந்த மாதத்தில் தேவன் நமக்கு என்னவாயிருக்கிறார், அவர் எப்பேற்பட்டவர் என்பதை தம்முடைய வார்த்தையின் மூலமாய், வாக்கு தத்தங்களின் மூலமாய் தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். அவர் நல்லவர். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாய் இருக்கிறது என்பது போலவே அவருடைய ஆளுகையும் அவருடைய ராஜரீகமும் நித்திய நித்தியமாய் தலைமுறை தலைமுறையாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நாம் எல்லாரும் எழுந்திருந்து அந்த வரியை பாடி அவரை துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்தலாம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினா ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது. என் பலத்தினா ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தா கூடுமே, உந்தன் பிரசன்னத்தா கூடுமே. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டிரே. சொல்லலாமே. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டிரே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு நன்றி செலுத்தலாமே. நமக்கு இருக்கிற பலன், நமக்கு இருக்கிற தைரியம் அவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னம் தான் நம்மை வாழ வைக்கிறது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் வந்து நிறைவேறுவதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த அதிகாலை வேளையில இந்த மாதத்தை துவங்குவதற்கு முன்பதாக அவருடைய பிரசன்னத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆராதிக்கவும், அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்று அனுபவிக்கவும், அது நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தவும்
செயல்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு இன்னொரு மாதத்தை கூட்டி கொடுத்து நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம், நன்றி செலுத்தலாம். யெகோவா ஓசேனோ, நீர் மீண்டும் கட்டுகிற தேவன். எதுவெல்லாம் ஒருவேளை இடிந்து போனது போல, எதுவெல்லாம் நஷ்டமானது போல, எதுவெல்லாம் கேட்பாரற்று கிடப்பது போல, கண்டுகொள்ளாமல் இருப்பது போல இருக்கிறதோ அதையெல்லாம் கட்டுகிறீர். காரணம், நீர் ஆளுகிற தேவன். நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகிறீர், குடும்பத்தை ஆளுகிறீர், சபையை ஆளுகிறீர், தேசத்தை ஆளுகிறீர், தலைவர்களை ஆளுகிறீர். தேசத்தில் யாரெல்லாம் பெரியவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களையும் நீர் ஆளுகிற தேவன். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. அந்த தேவனை நாங்கள் இந்த காலை வேளையில ஸ்தோத்தரிக்கலாமே. நன்றி ஆண்டவரே, உங்களுடைய மகத்துவத்திற்காய் நன்றி. எங்க பலன் அல்ல, உங்க பலன். எங்க சுயம் அல்ல, உங்களுடைய தயவு. இந்த காலை வேளையில நாங்கள் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். ஆளுகை செய்கிற தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். அவர் எங்களை ஆளுகை செய்கிறவர். அவருடைய ஆளுகை நித்திய நித்தியமான ஆளுகை. இந்த 6வது மாதம் ஆளுகையின் மாதம் என்று சொல்லி, தேவன் எங்களை ஆளுகிறார் என்று சொல்லி, அவர் ஆளுகை செய்யும் பொழுது ஜனங்கள் எல்லாம் சுகித்திருப்பார்கள், திருப்தியாயிருப்பார்கள், இளைப்பாறுதலாயிருப்பார்கள், ஓய்ந்திருப்பார்கள். அவர் ஆளுகை செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய நோக்கமும் தீர்மானமும் மட்டுமே நிறைவேறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய ஆளுகையில உம்முடைய சித்தத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு காரியமும் நிறைவேறாது. உம்முடைய ஆளுகையில உம்முடைய நோக்கம், உம்முடைய திட்டம், உம்முடைய சித்தம் அது நிறைவேறுகிறது. ஒருவேளை எதிர்மறையான சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போகிற சூழ்நிலையா இருக்கலாம். நடக்கிற காரியங்களை பார்த்து, நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை குறித்து உங்க மனசு ஒருவேளை அங்கலாய்க்கலாம், வலி இருக்கலாம், வேதனைப்படலாம். ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு அனுமதித்து இருக்கலாம். ஆனாலும் அவர் ஆளுகிறவர் என்பதை மறக்க வேண்டாம். அவர் ஆளுகை செய்கிறார். யெகோவா சபையோத், அவர் ஆளுகை செய்கிற தேவன். அவர் ஆளுகை செய்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாசமும் எண்ணமும் உணர்வு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் இளைப்பாறுதலாய் இருக்கும். அவருக்கு நன்றி செலுத்தலாமே. We praise you Lord. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தா கூடுமே, உந்தன் பிரசன்னத்தா கூடுமே. யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆளுகைக்காய் நன்றி, உம்முடைய ராஜரீகத்திற்காய் நன்றி, உம்முடைய சிங்காசனத்திற்காய் நன்றி. உம்முடைய சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிற ராஜாவே,
அந்த ராஜ்யத்தின் கீழே கத்திரங்களை வைத்திருக்கிறீர், அந்த ராஜ்யத்திற்குள்ள வைத்திருக்கிறீர். அந்த ராஜ்யம் எங்களுக்குள்ளேயும் இருக்கிறதே. உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய ஜனங்கள், எவன ஜனங்கள் உம்மை விசுவாசிக்கிற, உம்மை நம்பி வந்த ஜனங்களை நீர் ஒருபொழுதும் கைவிட மாட்டீர். உம்முடைய ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்து களிகூறும்படி, உம்மிலே விசுவாசித்து வளர்ந்து ஓங்கும்படி தேவன் இன்னொரு மாதத்தை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீர். இந்த 6வது மாதம் நீர் ஆளுகிறவர் என்பதை நினைப்பூட்டுகிற மாதம். உம்முடைய ஆளுகை இல்லாத இடம் ஒன்றுமே இல்லை. நீர் எல்லாவற்றையும் நீர் ஆளுகிறவர். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் இருக்கிறது. உம்முடைய ஆளுகை நித்திய நித்தியமாய் இருக்கிறது. இந்த மாதத்துல ஆளுகிற தேவன் என்பதை நாங்கள் தியானிக்கவும் நினைவு கூறவும் அற்றை எண்ணி பார்க்கவும் எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயம், எங்கள் நினைவுகள், எங்கள் சிந்தனைகள், என்னுடைய கற்பனைகள் எல்லாம் நீர் ஆளுகிறவர் என்கிற அந்த சத்தியத்தோடு இந்த அதிகாலையில் வேளையிலே இணைக்கப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் ஆளுகிறவரோடு நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம். குடும்பமாய் பயணிக்கிறோம், சபையாய் பயணிக்கிறோம், எங்கள் தேசத்தின் பிள்ளைகளாய் பயணிக்கிறோம். உம்முடைய ஆளுகையை பிரத்யட்சமாய் அநேகர் பார்க்கும்படி என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தார், எங்க தேசத்தார், உயர் பதவியில் இருக்கிறவர்கள், பிரபுக்கள், அரசாட்சி செய்கிறவர்கள் எல்லாரும் உடைய ஆளுகையை பார்ப்பார்களாக. உம்முடைய ஆளுகையை பார்க்கட்டும். உம்முடைய ஆளுகை வெளியரங்கமாகட்டும். உம்முடைய ஆளுகை எப்பேற்பட்ட இளைப்பாறுதலாய் இருக்கிறது, அற்புதமாய் இருக்கிறது, அதிசயமாய் இருக்கிறது, எல்லா ஜனங்களுக்கும் சமாதானமாய் இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, அப்படி செய்வதற்காய் நன்றி. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். தானியேல் 4:3. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆமென். இந்த மாதம், இந்த 6வது மாதம் தேவன் ஆளுகிறார் என்கிற மாதமாய் நாம் அதை அறிவிக்கிறோம். ஆமென். தேவன், நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஆளுகையின் தேவன். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாமா, அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையா இருக்கிறதாமா. ஆமென். பாருங்க, இந்த வார்த்தையை ஒரு புறஜாதி ராஜா எருசலேம் தேசத்தை அழித்த, பாழாக்கின, சிறைபிடித்த, அதையெல்லாம் தேவாலயத்தை எல்லாம் இடித்து போட்ட ஒரு ராஜாவின் வார்த்தை. புறஜாதி ராஜாவின் வாயிலிருந்து நாம் ஆராதிக்கிற தேவன், எருசலேமின் தேவன், யூதேயாவின் தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை கண்ணால பார்த்து, அவங்க ராஜ்யத்தில் அதை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை இது. நேபுகாத்நேச்சார் சொல்லுகிற வார்த்தை, பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தின் ராஜா சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தை, தேவன் ஒரு தேவன் இருக்கிறாராமா, அவர் எப்பேற்பட்டவராமா. அவர் சொல்றார் பாருங்க, அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையானது. அவருடைய மகத்துவத்தையும் அடையாளத்தையும் கண்ணால பார்த்த ஒரு புறஜாதி ராஜா, பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ராஜா சொல்லுகிற வார்த்தை இது. ஆமென். ஒரு சில நேரத்தில் அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எவ்வளவு பெரியதாக இருக்குதுன்னு பாருங்க. சில நேரத்தில் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் கூட சோர்ந்து போயிடுறாங்க. ஏன்னா அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, சூழ்நிலையெல்லாம் எதிர்மறையாக இருக்குது, அலறாங்க. ஏன் எங்களுக்கு இப்படி நடந்துச்சு, அங்கே எப்பொழுது எழுந்து விடுதலை ஆகும் அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள்.
ஆனால் அதில் கர்த்தர் செய்கிற மகத்துவத்தையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்த ராஜா வாய் திறந்து சொல்லுகிறார், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாமா, அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஆமென். இந்த புதிய மாதத்தில் அநேக புறஜாதியான ராஜாக்கள், அதிகாரிகள், உயர் பதவியில் இருக்கிறவர்கள் கண் பார்க்க, அவர்கள் பார்க்கிற விதத்தில் கர்த்தருடைய அடையாளங்களும் அற்புதங்களும் வெளிப்படுத்தப்பட்டு அவர்கள் வாய், நம்ம தேசத்தின் தலைவர்களின் வாய் உச்சரிக்கட்டும், அவருடைய ராஜ்யம் தலைமுறையான இருக்கிறது, அவருடைய ஆளுகை தலைமுறையாக இருக்குது. இந்த மாதத்திலிருந்து இந்த வாக்குத்தத்தம் நம்ம தேசத்தில், நம்ம மாநிலத்தை ஆக்டிவேட் ஆவதாக. என்றும் இல்லாத அளவு இந்த வாக்குத்தத்தத்தின் வல்லமை, பிரசன்னம் ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு தெருக்களிலும் இந்த வார்த்தை அப்படியே மாம்சமாகட்டும். ஆமென். என்றைக்கு பாபிலோன் தேசத்தின் சாம்ராஜ்யத்தின் ராஜா சொல்லுவாரே என்றால், அவர் சொல்றார், அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆமென். இதை சொல்லுவதற்கு முன்பாக என்ன சம்பவம் நடந்ததுன்னா, அந்த அக்கினி சூளையில ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை போட்டார்கள். 60 அடி உயர சிலையில நிறுத்தி வைக்கும்போது யார் தாழ விழுந்து பணிந்து கொள்ளலையோ அவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும் பொழுது ஏற்படுகிற அத்தனை உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டத்தின் மத்தியிலும் அவர் ஆளுகிறார் என்பதை வெளிப்படுத்தினார். ஆமென். அந்த ஆளுகை செய்கிறவரை கண்ணால பார்த்துட்டு சொன்ன வார்த்தை இது. வேற யாரோ சொல்லி கேட்கல. அந்த பாபிலோன் ராஜா தான் கண்ணால பார்க்கிறார். அக்கினி சூளையிலும் அவர் ஆளுகிறார் என்பதை நேபுகாத்நேச்சார் பார்க்கிறார். அடிமைத்தனத்திலும் ஆளுகிறார் என்பதை நேபுகாத்நேச்சார் பார்க்கிறார். சிங்க கெபியிலும் அவர் ஆளுகிறவர் என்பதை ராஜா பார்க்கிறார். ஆமென். இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த காலை வேளையில் நமக்கு என்ன பலனை கொடுக்கிறது? எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஆளுகிறார். நெருக்கமாகட்டும், இடர்பாடுகளாகட்டும், காரணம் இல்லாத உபத்திரவம் ஆகட்டும், இயேசுவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நமக்கு ஏற்படுகிற சின்ன சின்ன உபத்திரவங்கள், பாடுகள் ஆகட்டும், அவர் ஆளுகிறார் என்பதை. யார் நம்மை உபத்திரப்படுத்துகிறார்களோ, யார் நம்மை எரிச்சலாக இருக்கிறார்களோ, யார் நமக்கு தீங்கு செய்யலாம், இயேசுவின் நாமத்தை சொன்னால் உங்களுக்கு தொந்தரவு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதில் நினைத்து இருக்கிறார்களோ அவர்கள் கண் பார்க்க அவர் ஆளுகிறார் என்பதை இந்த மாதம் வெளியரங்கமாக்குவாராக. ஆமீன். அப்படித்தான் நேபுகாத்நேச்சர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. 7 மடங்கு அக்கினி சூளை எரிந்து கொண்டு இருக்கிறது. 3 பேர்த்தையும் தூக்கி அதில் போடுகிறார்கள். போட்டது தான் மிச்சம். அதுக்கப்புறம் சீனே மாறு. அடுத்த வினாடி அந்த 3 பேர் போட்ட இடத்துல 4வது நபர் ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நினைக்கிறேன், அவர் அப்பத்தான் வந்தார்ல, அவர் தீயை எரி ஊட்டும் போதே உள்ள வந்திருப்பார். எவ்வளவு 7 மடங்கு எரி ஊட்டுகிறதை அத்தனையும் உள்ள வாங்கிட்டார். அத்தனையும் உள்ள வாங்கிட்டு தம் பிள்ளைகள் யார் என்னை ஆளுகிறார், நான் அவர்களை ஆளுகிறதற்கு இடமளித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வெப்பத்தின் தாக்கம் வராதபடி அதை உள்ள வாங்கிட்டார். இந்த 3 பேரையும் கட்டி தூக்கிட்டு வந்து போறவங்க கருகி போயிட்டாங்களாமா. உள்ள விழுந்தவனுடைய கை கட்டப்பட்டது, கால் கட்டப்பட்டது, கட்டப்பட்ட கயிறு அருந்து போனதாமா. அவர்கள் ட்ரெஸ் கருகலையாமா, முடி கருகலையாமா. வா, இதுதான் அவர் ஆளுகிறார். இந்த ஆளுகையை ராஜா பார்க்கிறார். பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ராஜா பார்க்கிறார். இந்த ஆளுகையை பார்க்கிறார். பார்த்துக்கிட்டு தான் இந்த வார்த்தையை அவர் பேசுகிறார். அப்படியே மேலிருந்து பார்த்தா அவருடைய வார்த்தை ரொம்ப பயங்கரமாக இருக்குது பாருங்க. 1வது வசனத்திலிருந்தே வாச்சா அவர் சொல்றார் பாருங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும்
பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். எவ்வளவு பெரிய வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர் எல்லா இடத்துலையும் ஆளுகிறார். இது பாபிலோன் தேசத்தில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் இருக்கும் பொழுதும் அவர் ஆளுகை செய்கிறார். அக்கினி சூளையில் போடும்போதும் ஆளுகை செய்கிறார். சிங்க கபியில் ஆளுகை செய்கிறார். அந்த தேசத்தில் நடக்கிற ஒரு குழப்பமான பதட்டமான சூழ்நிலையிலும் அவர் ஆளுகிறார். அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துடுச்சு. அதுக்கு தெரியல, பதில் தெரியல, விளக்கம் தெரியல, குழம்பி போயிட்டார். தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. சாம்ராஜ்யத்தின் ராஜா ஒரு சின்ன கனவின் மூலமாய் குழப்பம் அடைகிறார். இந்த குழப்பத்திற்காக அந்த தேசத்தில் இருக்கிற உயர்தகரமான ஜோசியர்களை அவர் அழைக்கிறார். பாருங்க, வேதத்தில் அவங்க சொல்றாங்க, சாஸ்திரிகளை கூப்பிடுறாரு, ஜோசிகளை கூப்பிடுறாரு, குறி சொல்றவங்களை கூப்பிடுறாரு, கல்தையரை கூப்பிடுறாரு, சூனியக்காரர்களை கூப்பிடுறாரு, அத்தனை பேர்த்தையும் கூப்பிடுறாரு. இந்த இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. கனவை சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் தெரியல. ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கு கனவு வந்துச்சு, என்ன கனவுன்னு மறந்துருச்சு. கனவையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும், அதுவும் சொல்ல முடியல. ஆமென். ஆனால் அடிமைத்தனத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆமென். விசேஷித்த கிருபைகளை கொடுத்து அந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். அந்த இக்கட்டான சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலை தெளிவான பதில் சொல்லப்படுகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆளுகிறார் என்பதை இப்பேற்பட்ட காரியத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். ஆமென். உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில் ஒரு சிக்கலான நெருக்கடியான சூழ்நிலையின் மத்தியிலும் அதற்குரிய தீர்வை உங்களை ஆளுகிற தேவனுடைய ஆவியின் பிரசன்னத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. நீங்கள் நெடுங்காலமாக அந்த குழப்பத்தினோட பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முற்று பெறாத எந்த ஒரு குழப்பத்தையும் ரொம்ப நாள் நீடித்திருக்க தேவன் விரும்பல. ஆளுகை செய்கிறவர் அதை அகற்ற விரும்புகிறார். அதை நிரந்தரமான தீர்வை கொடுக்க விரும்புகிறார். அதற்கு பதிலை கொடுத்து அதுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அத்தனையும் செட்டில்மெண்ட் பண்ணி அதை நிறைவாக்கி திருப்தியாக்கி உங்களை ஆளுகிறவர் உங்களை இளைப்பாற பண்ணுகிற மாதமாக இருக்கும். ஆமென். உங்கள் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் நீர் செய்கிற யுத்தம், நீர் அவருக்காக வெளிப்படுத்துகிற காரியம், நீர் அவருக்காக கொடுக்கிற சுகம், நீர் அவருக்கு கொடுக்கிற ஆரோக்கியம், நீர் அவர்கள் கொடுக்கிற சமாதானம், நீர் அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை, அவைகளெல்லாம் உடைய பிரசன்னத்திலிருந்து நீர் செய்கிற யுத்தமாய், அவர் செய்கிற, ஆளுகிறவர் நமக்காய் செய்கிற யுத்தமாய் இருக்கும். ஆமென். அதையெல்லாம் நீங்கள் நினச்சி நன்றி செலுத்துங்க. சரி, இந்த மாதத்தில், இந்த ஆளுகை செய்கிற மாதத்தில் ஒரு பெஸ்ட் ஆஃபரை கர்த்தர் நமக்கு தரார். ஆமென். இந்த 6வது மாதம் ஆஃபர் கொடுக்கிறார். ஒரு நல்ல ஆஃபர் என்னன்னா, இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்றவர்கள் அங்கே ராஜா ஒரு சில காரியத்துக்கு அவங்களை ஆயத்தப்படுத்துகிறார். பாருங்க, ஆயத்தப்படுத்துகிற அந்த வேளையில் வேதம் சொல்லுகிறது, தன்னை திட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி இருதயத்திலே ஒரு தரமான தீர்மானம் எடுத்தார்கள். ஆமென். இந்த மாதம் ஒரு ஆஃபர் என்னன்னா, இந்த மாதத்தில் ஆளுகை செய்கிற அந்த தேவனோடு ஒரு தரமான தீர்மானம் எடுங்க. 10 மடங்கு சமத்தராய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபை தீர்மானம் எடுக்கட்டும். நிச்சயம் இந்த மாதம் ஜெப மாதமாக அறிவிக்கலாம். பல மணி நேரம் இரவும் பகலும் வேத வசனத்தில் தியானிக்கலாம். அவருடைய பிரசன்னத்திலேயே அமர்ந்திருக்கலாம். அப்படி ஒரு தரமான தீர்மானத்தை இந்த மாதத்தில் எடுப்போம். தேவன் மற்ற எல்லாரை காட்டிலும், மற்ற ரட்சிக்கப்படாத, அவரை அறியாத எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு சமத்தராய் தேவன் முடிசூட்ட விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சபை ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து, நான் என்றும் இல்லாத அளவுக்கு தேவனோடு நேரத்தை செலவிடுகிறேன் என்கிற அந்த ஒரு வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னால், இப்பேற்பட்ட இன்னல்கள், உபத்திரவங்கள் நடக்கிற அதன்
மத்தியிலும் அவர் ஆளுகிறவர் என்பதை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டு நம்முடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரியச் செய்கிற தேவன். மனதில் பதிய வைங்க. ஆமென். எதிர்ப்புகளை பார்க்கும் பொழுது, சில உபத்திரவங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சோர்ந்து போக வேண்டாம். சில நேரத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஒரு சில காரியத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார், சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எதிர்காலத்தில் நம்ம சுதந்திரமாக சுவிசேஷத்தை சொல்ல முடியுமா? இயேசுவின் நாமத்தை ஒரு இடத்துல போய் சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து சுகத்தையோ விடுதலையோ அவருடைய எல்லா பாவ சங்கிலிகள் உடைக்கப்படுவதற்கும் அவைகளெல்லாம் நொறுக்கப்படுவதற்கும் அடிமைத்தனத்தின் நுகத்தை அகற்றுவதற்கும் நாம் அப்படி செய்ய முடியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா? சபைகள் பாதுகாப்பாக இருக்க முடியுமா? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் சமாதானமாய் நிம்மதியாய் எதிர்காலத்தில் அவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களா அப்படின்னு சொல்லும் பொழுது 1000 கேள்விகள் நமக்கு மனசுக்கு வருது. எப்படி இருக்குமா? பாதுகாப்பாக இருக்குமா? ஆனால் அதன் மத்தியிலும் நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும். பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருந்த தம் பிள்ளைகளையே அவர் ஆளுகை செய்து 10 மடங்கு சமத்தராய் காண்பாரே என்றால், வெளிப்படுத்துவார் என்றால், இந்த எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் 10 மடங்கு சமத்தராய் சபையை பிரகடனப்படுத்துவார், சபையை உயர்த்துவார். ஆமென். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்று அவர் வாக்கு பண்ணி எத்தனை இருண்ட காலங்கள், எத்தனை நெருக்கடிகள், எத்தனை இரத்த சாட்சிகள், எத்தனை மரணங்கள், எத்தனை உபத்திரவங்கள், அதையெல்லாம் கடந்து சபை இன்றைக்கும் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் இருக்கிறதே, சகல கொடுமுடியின் மேல உயர்த்தப்பட்டு இருக்கிறதே, எல்லா ஜாதிகளும் விரும்பப்படத்தக்க கூடுகையாய் இருக்கிறதே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அவர் ஆளுகிறார். அவருடைய ராஜ்யம் ராஜரீகம் தலைமுறை தலைமுறையாய் இருக்கிறது. பூலோகம் எங்கும் அவருடைய ஆளுகை இருக்கிறது என்கிற அந்த வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னால், சில எதிர்ப்புகள், இன்னல்கள், உபத்திரவங்களை பார்க்கும் பொழுது துவண்டு போக மாட்டோம். துதி செலுத்துவோம், மகிமை செலுத்துவோம், ஸ்தோத்தரிப்போம், அவருடைய ஆளுகைக்கு நன்றி செலுவோம். எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் தன்னுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் வெளிப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளின் பட்சத்தில் இருக்கிறவர் என்பதை எந்த அளவுக்கு காட்ட விரும்பணுமோ அதை காட்டுகிற தேவன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போ அவர் சபையை குறித்து என்ன திட்டம் வைத்து இருக்கிறாரோ அது மட்டும்தான் இருக்கும். சில காரியங்கள் எல்லாம் எதிர்மறையாக இருந்தால் எல்லாம் முடிஞ்சு போயிருமா, எல்லாம் அடைக்கப்பட்டுருமா, எல்லாம் தடுக்கப்பட்டுருமான்னு நினைக்கலாம். இல்லை. ஆளுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவருடைய திட்டமும் தீர்மானம் மட்டும்தான் நடக்கும். அதற்கு சான்று இந்த பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கை. நமக்கு கொடுக்கப்பட்டது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலுடைய வாழ்க்கை பிரத்யட்சமாக கொடுக்கப்பட்டது. அங்கெல்லாம் அவர்கள் வளர்கிறார்கள், நல்ல தரமான தீர்மானம் எடுக்கிறார்கள். ஜம்முன்னு 10 மடங்கு சமத்தராய் வளர்ந்து கர்த்தருடைய மகத்தான காரியங்களை காட்டுறாங்க. பாருங்க இந்த சூழ்நிலை இருக்கும்போது மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு, பாபிலோன் சாம்ராஜ்யம் எருசலேமை ஆளுவதற்கு 100 வருடத்துக்கு முன்பதாகவே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். என்ன வசனம்னா, மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்றாரு, மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேமின் குமாரத்தினிடத்தில் வரும். பாருங்க 10வது வசனம் பாருங்க, சியோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரியை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு, நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளியிலே தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய், அங்கே விடுவிக்கப்படுவாய், அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். வா, இந்த வசனத்தை பாபிலோன் எருசலேமை சிறைபிடிப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மீகா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனம். ஆமென். வா, அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஆளுகிறார் என்பதை, அவர்களோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி அடிமைத்தனத்திலும் அவர் ஆளுகை செய்து தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதம் கர்த்தருடைய ஆளுகையின் மாதம் என்பதை
நீங்கள் மனசில் நினச்சி நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆளுகிறார், உங்கள் குடும்பத்தை ஆளுகிறார், நீங்கள் செய்கிற தொழிலை ஆளுகிறார், உங்கள் வியாபாரத்தை வேலையை ஆளுகிறார், உங்கள் பொருளாதாரத்தை ஆளுகிறார். அவர் ஆளுகை செய்தார் என்றால் அங்கு 10 மடங்கு நிறைவு உண்டு என்பதை இந்த மாதத்தை அனுபவிப்பீர்கள். ஆமென். இந்த மாதத்தில் நிச்சயம் மற்ற எல்லாரை காட்டிலும் நம்ம மேலே ஒரு விசேஷித்த ஆவி, விசேஷித்த கிருபை, விசேஷித்த தயவு, விசேஷித்த வெளிச்சம், விசேஷித்த வெளிப்பாடு, சிக்கலானதற்கு தீர்வை கொடுக்கிற அந்த ஞானத்தை கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிறார், சபையின் மேலே வச்சிருக்கிறார், நம்ம மேலே வச்சிருக்கிறார். ஆமே. நாம் ஒரு இடத்துல இருப்போம் என்றால் அங்கே பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கிறவர்களாய், நாட் அ ப்ராப்ளம் மேக்கர், ப்ராப்ளம் சால்வர், தீர்வை கொடுக்கிற, பிரச்சனையை தீர்க்கிற. நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைக்கு டஃப்பு கொடுக்கக்கூடாது, தீர்வுக்கு வேணால் டஃப்பு கொடுக்கணும். ஆமென். இந்த ஆளுகையின் மாதத்தில் தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு நல்ல ஆஃபர், அவருக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ரைட், இந்த மாதம் என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். இந்த நெருக்கடியான, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த புதிய மாதத்தில் இப்பேற்பட்ட தீர்மானம் எடுக்கிறேன். என்றும் இல்லாத அளவு நான் தேவனோடு நேரத்தை செலவிடுகிறேன், வேத வசனத்தோடு செலவிடுறேன், அவரை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அவர் ஆளுகிறார் என்பதை எந்தெந்த விதத்தில் வெளிப்படுத்தணுமோ அதை நான் வெளிப்படுத்துகிறேன். எதெல்லாம் ஒருவேளை குறுகி இருக்கிறதோ, தடுமாற்றமாக இருக்கிறதோ, நஷ்டமாக இருக்கிறதோ, தேவன் அதை தன் கரத்தில் எடுத்து 10 மடங்கு சமத்தராய் காட்டி தன்னை ஆளுகிறவர் என்பதை விளங்க பண்ணுவாராக. ஆமே. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம், நன்றி செலுத்தலாம். அந்த ஒரு வரியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி திருவிருந்தில் பங்கெடுத்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் இந்த அதிகாலை வேலையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயம் வெளியே மழை பெய்யுது, ஒருவேளை இன்னைக்கு வருகிறது சிரமம் அப்படின்னு யோசிச்சோம், ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாம் அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். இதுவே அவர் ஆளுகை செய்கிறார் என்பதை வெளிக்காட்டுகிறது. அவர் எனக்கு ஆளுகை செய்கிறார். இந்த சின்ன தடுமாற்றம், இந்த சின்ன இடையூறுகள், இந்த ஒரு சின்ன சின்ன காரியங்கள் என் வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் ஆகாது. என் தேவன் என்னை ஆளுகை செய்கிறார். அவருடைய சித்தமும் திட்டமும் தீர்மானமும் என் வாழ்வில் நிறைவேறும், என் குடும்பத்தில் நிறைவேறும், என் சபையிலே நிறைவேறும். இப்பேற்பட்ட ஒரு விசுவாச பயணமே அது துவக்கமாக இருக்கிறதே. தேங்க்யூ லோர்ட். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தா கூடுமே, உந்தன் பிரசன்னத்தா கூடுமே. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே.
ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் எங்கள் மேல இருக்கிறது, எங்கள் கூடாரத்தில் இருக்கிறது. எங்க கூடாரத்தில் இருக்கிற ஒரு ரகசிய செயல், உம்முடைய ஆளுகை எங்கள் மேல இருக்கிறது. 24 மணி நேரமும் வருஷம் முழுவதிலும் எங்க ஜீவனால் எல்லாம் நீர் எங்களுக்குன்னு வைத்திருக்கிற, வகுத்து வைத்திருக்கிற அந்த நோக்கங்கள், திட்டங்கள் நிறைவேற்றுகிற வரை உம்முடைய ஆளுகை மாறாது. நித்திய நித்தியமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய ராஜரீகம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய சிங்காசனம் என்றென்றும் நிலைத்திருக்கும். அந்த வெளிச்சத்தோடு இந்த மாதத்துக்குள்ள நாங்கள் கடந்து போகிறோம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டே வருகிறோம். எங்கள் கொடுத்த இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காய் நன்றி. ஒரு புறஜாதி ராஜாவின் வாயிலிருந்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாங்கள் இன்றைக்கு நினைவு கூர்ந்து நீர் எப்பேற்பட்டவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி கிருபை செய்தீர். நம்முடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நித்திய ராஜ்யமாயிருக்கிறது. நம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாயிருக்கிறது என்று அந்த வார்த்தையை சபைக்கு பிரகடனப்படுத்துகிறோம். இந்த வார்த்தை ஜனங்களை ஆளட்டும். அநாதியாய் நீர் என்றென்றும் இருக்கிற தேவன், நம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்று சொல்லுகிறது. முடிவில்லாத அந்த ராஜ்யத்தின் கீழே கத்திரங்களை வைத்திருக்கிறீர், அந்த ஆளுகையின் கீழே வைத்திருக்கிறீர். அன்று பரிசேயனுடைய வீட்டுக்கு நீர் வரும் பொழுது உம்முடைய ஆளுகையின் பிரசன்னம் அந்த இடம் முழுவதும் நிரப்பிற்று. குணமாக்குகிற வல்லமை விளங்கிற்று. தேவாலயத்துக்குள் வரும் பொழுது உம்முடைய பிரசன்னம் விளங்கிற்று, உம்முடைய ஆளுகை விளங்கிற்று. உம்முடைய ஆளுகை இருக்கிற இடத்துல சூம்பி போயிருக்கிற அந்த கையை உடையவனை பார்த்து நீ எழுந்து நடுவில் நின்று கையை நீட்டு என்று சொல்லி மறு கையை போல சொஸ்தமாக்கின ஆளுகை இந்த மாதத்தில் இருக்கிறது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். எங்கெல்லாம் ஒன்று குறுகி இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒன்று செயல்படாமல் இருக்கிறதோ, எதுவெல்லாம் ஒரு குறைவாய் இருக்கிறதோ, அந்த இடத்துல உம்முடைய ஆளுகை வந்து அதை நிறைவாக்குவதாக, நன்மை செய்வதாக, விடுவிப்பதாக, சமாதானம் உண்டாவதாக. இந்த மாதத்தை உம்முடைய ஆளுகையின் மாதம், 6வது மாதம் உம்முடைய ஆளுகையின் மாதம், தேவனுடைய ஆளுகையின் மாதம் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். எங்கள் சபைக்கும் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது உண்டாகட்டும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன்.